ஹாய் எஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சத்யா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ரொம்ப நாளா ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப தைரியத்தோட படிங்க. வேகன்சிஸ் வந்து 6000 ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வேகன்சிஸை பத்தி யாருமே நினைக்காதீங்க. நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஸோ அதுக்கு நம்ம போஸ்டிங் வாங்குறதுக்கு 175 அல்லது 180 ப்ளஸ் இருந்தால் நம்மளுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங். ஸோ அதை மட்டும் திங்க் பண்ணிட்டு படிங்க. வேற எதையும் பத்தி நம்ம யோசிக்க வேணாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 27 இருந்து ஜனவரி 31 இன்னைக்கு வரைக்குமான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஆர்இடிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஜேர்னல் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனிங்க. இப்ப நம்ம நிறுவனம் அப்படிங்கறதால என்ன ஒண்ணு பிரைவேட் இருக்குங்க, இல்லைன்னா பப்ளிக் இருக்கும். ஸோ ஐஆர்இடிஏ அதாவது இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிங்க. ஓகேங்களா? ரினியூவபிள் எனர்ஜி டெவலப் பண்றதுக்கான ஒரு கம்பெனிங்க. இது வந்து ஒரு பப்ளிக் என்டர்பிரைசஸ், அதாவது ஒரு அரசாங்கத்தோட ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிரத்னா கம்பெனி கீழே வருதுங்க. ஸோ இது என்னைக்கு செட்டப் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 1987 செட்டப் பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பினான்சியல் ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பினான்சியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க தான் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர்இடிஏங்க. ஓகேங்களா? இவங்க யாருக்கு கீழே வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவல் அண்ட் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கீழே வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஜேர்னலை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஜேர்னல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகல். ஓகேங்களா? இந்த பாகல் அப்படிங்கிற ஜேர்னல் வந்து ஐஆர்இடிஏ கீழே இயங்கிக் கொண்டே இருக்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். சோ இந்த துறைக்கு கீழே பாகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப மினிரத்னா கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மினிரத்னா கம்பெனினா அப்ப கவர்மெண்டோட கம்பெனிஸை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிச்சிருக்காங்க. என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னாங்க. ஓகேங்களா? நம்ம கவர்மெண்ட் கீழே இயங்கிட்டு இருக்க நிறுவனங்கள் அத்தனையுமே வந்து அவங்களோட ரெவன்யூ பேஸ் பண்ணி 3 கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னாங்க. சோ நம்ம ஐஆர்டிஏ வந்து எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிரத்னா. ஒண்ணு இல்லைங்க, பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 கேட்டகரியும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே எடுத்துக்கோங்க. 3 கம்பெனி இருக்கு. மகாரத்னா இருக்கு, நவரத்னா இருக்கு, மினிரத்னா இருக்கு. இப்ப மினிரத்னாவோட ஒரு ஒரு 3 இயர்ஸ்க்கான ஒரு ரெவன்யூ பிக்ஸ் பண்றாங்க. என்ன ரெவன்யூ பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கோடிங்க. 3 ஆண்டு காலமா அவங்களோட ரெவன்யூ வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கோடி இருக்கணும். ஒண்ணு அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 வருஷத்துல அவங்களோட ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எந்த வித டிராப் அவுட்டும் இல்லாம இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கணுங்க. சோ 30 கோடி அப்படின்னு பேஸா வச்சு சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிரத்னா கம்பெனி. அதே வந்து பாத்தீங்கன்னா நவரத்னா கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிரத்னா கம்பெனியோட எல்லா கேட்டகரிஸ், எல்லா எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவும் வந்து நவரத்னா கம்பெனிக்கு இருக்கணும். மேல வந்து இது எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க 4 இயர்ஸ் அப்படிங்கிற 3 இயர்ஸ்ங்கிறதுல வந்து இங்க ஒரு 6 கேட்டகரிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6 கேட்டகரியும் பூர்த்தி செஞ்சா அது வந்து பாத்தீங்கன்னா நவரத்னா கம்பெனிங்க. இதே வந்து மகாரத்னா கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வருஷத்துல அவங்களோட ஆனுவல் நெட் இன்கம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 கோடி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட நெட்வொர்த் வந்து பாத்தீங்கன்னா 15,000 கோடிக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம பெருசா நம்ம மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லன்னா நம்ம பெருசா பாத்துக்கணும். இப்ப இந்த ஐஆர்டிஏவோட ஜேர்னல், அப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, ஒரு மினிரத்னா கம்பெனியான இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அவங்களோட ஒரு ஜேர்னல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஜேர்னலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகல். ஓகேங்களா? ஜேர்னலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகல். சோ 2வது டாபிக் பார்க்கலாங்க. 2வது டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜனவரி 26 வந்து நம்ம குடியரசு தினத்தை வந்து நம்ம கொண்டாடணுங்களா, 75வது குடியரசு தினத்தை கொண்டாடணும். சோ அதை பத்தியான ஓவர்வியூ அப்படிங்கிறது என்ன? சோ குடியரசு தின விழாவில வந்து அலங்கார ஊர்திகள் எல்லாம் நடந்திருக்காங்க. சோ அதுல எல்லாம் யார் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, சோ தமிழ்நாட்டுல வந்து என்ன குடியரசு தினத்தன்னைக்கு என்ன நிகழ்ச்சிகள் நடந்தது, யார் யாருக்கு விருதுகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம இப்ப பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ரீகேப் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இந்த 75th ரிபப்ளிக் டே வந்து இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்சித் பாரத் அண்ட் லோக்மாந்திர கி மந்த்ரா, அதாவது டெவலப்டு இந்தியா அண்ட் இந்தியா வந்து மதர் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா மற்றும் ஜனநாயகத்தின் தாயா வந்து விளங்குறது யாரு, இந்தியா அப்படிங்கறத வந்து இதோட குறிக்கோளா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதோட சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டோட பிரசிடென்ட் வந்து எமானுவேல் மேக்ரான். இந்த விழா வந்து காலையில 10:30 மணிக்கு வந்து தொடங்குச்சுங்க. இது அபவுட் 90 மினிட்ஸ் வந்து இந்த விழா வந்து நடைபெற்றதுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம டேப்லூஸ் யார் யாரு எந்தெந்த ஸ்டேட் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
மொத்தம் 16 டேப்லியூஸ் வந்து இதுல அதாவது அலங்கார ஊர்திகள் வந்து இதுல பங்கேற்றாங்கன்னு சொன்னோம். சோ கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்பட்ட முதல் பிரைஸ் வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாங்க. ஒடிசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தது வாங்கினது ஒடிசா. இவங்களோட கருப்பொருள் வந்து எதை பொறுத்து, இவங்களோட தீம் வந்து எதை பொறுத்து இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் பேஸ் பண்ணி இருந்துச்சுங்க. செகண்ட் பிரைஸ் யார் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்துங்க. இவங்களோட கருப்பொருள் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோர்டோ அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குங்க. குஜராத்ல வந்து டோர்டோன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கு. இது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் கேட்டகரியில வேர்ல்ட்லயே த பெஸ்ட் வில்லேஜ் ஃபார் டூரிஸ்ட், அதாவது சுற்றுலா தலத்துல சிறந்த கிராமம் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இந்த ஊர் வந்து பெற்றதுங்க. சோ இதோட பேஸ் பண்ணி இந்த ஊர்ல இருக்க ஒரு அந்த சுற்றுலா தலங்களை மையப்படுத்தி தான் வந்து இவங்களோட அலங்கார ஊர்தி வந்து இருந்துச்சுங்க. சோ குஜராத் வந்து 2வது இடங்க. சோ நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிரைஸ் வாங்குச்சு. நம்ம தமிழ்நாடோட தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடவோலை முறைங்க. குடவோலை முறைனாலே நமக்கு தெரியும் என்னது, நம்ம சோழர் காலத்துல 10வது நூற்றாண்டுல வந்து எலெக்ஷன்ஸ் வந்து எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கறது வந்து குடவோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து மையப்படுத்தி நம்ம அலங்கார ஊர்தி வந்து நடந்துச்சுங்க. ஓகேங்களா. சோ சென்ட்ரல் கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அலங்கார ஊர்தியில வந்து எது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒடிசா. அவங்க வந்து உமன் எம்பவர்மெண்ட் பத்தி நடத்தினாங்க. 2வது வந்து குஜராத். அந்த குஜராத் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு வில்லேஜான டோர்டோ அப்படிங்கிற வில்லேஜ் மையப்படுத்தி கொடுத்திருந்தாங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா குடவோலை முறை நம்ம தமிழ்நாடு வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா. இது வந்து பியூரா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இன்னொரு கேட்டகரி இருக்குங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஓட்டிங். இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தான் நமக்கு பிடிச்ச, இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. சோ மக்களுக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஆன்லைன்ல ஓட் பண்ணி ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து யாரு பாத்தீங்கன்னா குஜராத். சோ சென்ட்ரல் கவர்மெண்டால அறிவிக்கப்பட்ட 2வது இடத்துல பிடிச்ச குஜராத் வந்து பீப்புள் சாய்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குங்க. 2வது வந்து யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் இவங்களோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சமீபத்தில் அயோத்தியில ராமர் சிலை வந்து வச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஐடியில பேஸ் பண்ணிதாங்க, அந்த சிலையை பேஸ் பண்ணி தான் இவங்களோட வந்து டேப்லி வந்து இருந்துச்சுங்க. சோ இவங்க வந்து 2வது பிரைஸ் வாங்கினாங்க. தேர்ட் பிரைஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசங்க. இவங்களோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனுங்க. எஜுகேஷனை வந்து எம்பவர்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் ஆந்திர பிரதேசம் இருந்துச்சு. ஸோ பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது குஜராத், செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது உத்தரப்பிரதேஷ், தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆந்திர பிரதேசங்க. இதே வந்து கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஒடிசா, செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது குஜராத் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது தமிழ்நாடுங்க. ஓகேங்களா. இது வந்து நம்ம ஸ்டேட் வைஸா முடிஞ்சிருச்சு. ஃபைனலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி. ஏன்னா இதுல வந்து யார் யார் பங்கேற்றிருப்பாங்க, மொத்தம் 25 பேர் பங்கேற்றாங்க. 25 ஊர்திகள் பங்கேற்றுச்சுங்க. ஓகேங்களா. டோட்டலா வந்து 25 பங்கேற்றுச்சு. அந்த 27 வந்து 16 தாங்க மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும். அப்ப மீதி இருக்க 9 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸுங்க. அப்புறம் நேவிஸோடது, ஆர்மிஸோடது, ஏர்ஃபோர்ஸோடது. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாத்தோட கலந்து இருக்குங்க. அந்த மாதிரி மினிஸ்ட்ரியில வந்து எது சூப்பரா இருக்கு, எது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருங்க. ஓகேங்களா. இது வந்து எதை பத்தினா உமன் எம்பவர்மெண்ட் பத்தி தாங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். பீப்புள் சாய்ஸ்ல அப்படின்னு வந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது குஜராத், 2வது பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். சென்ட்ரல் கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஒடிசா, செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து நம்ம குஜராத், தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து தமிழ்நாடுங்க. ஓவரால் மினிஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருங்க. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல, கண்ட்ரி லெவல்ல. இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து குடியரசு தின விழா வந்து யார் கொடியேற்றிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்னர் RN ரவி தான் வந்து கொடியேற்றினாருங்க. ஓகேங்களா. இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 22 ஊர்திகள் வந்து பங்கேற்றாங்க. ஓகேங்களா. இப்ப 25 ஊர்திங்கிறது வந்து இந்தியா லெவல்லங்க, ஹோல் இந்தியாவில 25 பங்கேற்றாங்க. அதுல வந்து 16 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்கள். தமிழ்நாட்டுல மட்டும் எத்தனை ஊர்திகள் பங்கேற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 பங்கேற்றுச்சுங்க. ஓகேங்களா. இங்க வந்து வருடம் குடியரசு தின விழா அன்னைக்கு அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இயர்லயே வந்து பெஸ்டா ஏதாவது சில கேட்டகரிஸ்ல வந்து அவார்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம போன கரண்ட் அஃபேர் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் விருதும் மற்றும் தமிழ் இலக்கணத்துக்கான மாமணி விருதுகளும் மட்டும் நம்ம பார்த்தாங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா அவார்ட் ஃபார் வேலருங்க. அதாவது சிறந்த வீரத்திற்கான ஒரு அவார்டு அண்ணா பேர்ல வந்து அண்ணா விருது, வீரத்திற்கான அண்ணா விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விருது வாங்கினது வந்து டேனியல் சிங்குங்க.
ரெண்டாவது விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாசர் ஆஃபத். மூணாவது விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகுமாருங்க. இது வந்து வீரத்திற்கான விருதுகள். அடுத்தது சீஃப் மினிஸ்டரோட ஸ்பெஷல் அவார்டுங்க. இந்த வருடத்துக்கான முதலமைச்சரோட சிறந்த ஒரு ஸ்பெஷல் அவார்டு அப்படிங்கிறது யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்ணம்மாள். இப்ப நம்ம நியூஸ்ல கூட பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்னா மதுரையை சேர்ந்த ஒரு அம்மா வந்து அவங்களோட சொத்தை 7 கோடி மதிப்பிலான சொத்தை வந்து பள்ளிகளுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா சோசியல் மீடியாஸ்ல பார்த்திருப்போம். சோ அவங்க தான் பூர்ணம்மாள். சோ அவங்களுக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரோட ஸ்பெஷல் அவார்டு கொடுத்திருக்காங்க. சோ பூர்ணம்மாள் வந்து இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயியம்மாள். ஓகேங்களா? சோ பேர்ல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பூர்ணம்மாளுங்கிறது அவங்கதான், ஆயி அம்மாள் அப்படிங்கறது அவங்கதான். ஓகேங்களா? மூணாவது என்ன பாத்தீங்கன்னா கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மோனி அவார்டு. அதாவது மத நல்லிணக்கத்துக்கான சிறந்த விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது சுபைர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து யார் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது வந்து நம்ம மதுரை கார்பரேஷனோட போலீஸ் ஸ்டேஷன். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் நகராட்சி காவல் நிலையங்க. மூணாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை கார்பரேஷன். சோ நம்ம இப்ப எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இப்ப ரீசனா இந்த ரிபப்ளிக் டேல நடந்த இந்த அவார்ட்ஸ்ல கண்டிப்பா நம்ம கேள்விகள் எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா? சோ யார் யாரு என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது தெளிவா பாத்துக்கோங்க. தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் சதா தன்சீக்குங்க. அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து நிறைய எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்குங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்ங்க. ஓகேங்களா? ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் எந்த இரு நாடுகளுக்கான ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் சவுதி அரேபியாங்க. இந்த இரு நாடுகளுக்கான ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதா தன்சிக் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். 2024 இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ்ங்க. ஓகேங்களா? இதுல எங்க நடக்க போகுது, இந்த எக்ஸசைஸ் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல மகாஜன் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் வந்து நடக்க போகுதுங்க. சோ இதுல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போறாங்க. நம்ம இந்தியா ஆர்மியை சேர்ந்த ஒரு 45 பேர், சவுதி அரேபியாவோட ராயல் சவுதி லேண்ட் போர்சஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஜென்ட் கீழே ஒரு 45 பேருங்க. மொத்தம் 90 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இப்ப கரண்ட் அஃபேர் பாத்துறோம். என்ன பார்த்துட்டோம்? எக்ஸசைஸ் சதா தன்சிக் அப்படிங்கிறது வந்து எந்த இரு நாடுகளுக்கான ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. அப்ப இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இதுக்கு முன்னாடி ரீசெண்டா ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அல் முகமது அல் ஹிந்தி 2023. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ், அதாவது கப்பல் சார்ந்த ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா? சோ 2023 சவுதிக்கும் இந்தியாவுக்கும் ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்ப 2024 இந்தியாவுக்கும் சவுதிக்கும் ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. சோ பேர் தெளிவா கேட்டுக்கோங்க. ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் சதா தன்சிக் 2024 ஜனவரியில் நடக்குது ராஜஸ்தான்ல. 2023 ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் முகமது அல் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ் நடந்துச்சு. ஓகே, இது எக்ஸசைஸ்ங்க. அப்ப நம்ம இந்தியாவுக்கும் சவுதிக்கும் ஒரு எக்ஸசைஸ் நடக்குது அப்படின்னா நம்ம இரு நாடுகளுக்குமான உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாங்களா? உறவுகள் எப்படி மேம்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியத் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 சைன் பண்றாங்க. இந்த ரியத் டிக்ளரேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரியா இருந்துகிட்டாலும் சரி, நம்ம இரு நாடுகளுக்கான ஒரு டெவலப்மெண்டா இருந்துகிட்டாலும் சரி, நம்ம வந்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகளும் பேசி ஒரு ஒப்பந்தம் சைன் பண்றாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா ரியத் டிக்ளரேஷன். எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 2010ங்களா. அந்த டிக்ளரேஷன் படிதான் வந்து நம்ம இரு நாடுகளுக்கான கொள்கைகளை வந்து வலுப்பெற்றுட்டு வராங்க. ஓகேங்களா? சவுதி வந்து 2019ங்க 2019 கணக்குப்படி சவுதி அரேபியா வந்து நம்ம வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயிலுங்க. ஓகேங்களா? நாம வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈராக் அப்படிங்கிற நாடுகிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வாங்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இது எப்ப 2019-20 கணக்கு படிங்க. இப்ப ரீசெண்டா வந்து நமக்கு தான் தெரியும் ரஷ்யன் உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு. சோ அதனால இப்ப நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம சவுதி அரேபியாவோட ஒரு எக்ஸசைஸ் நம்ம ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸசைஸோட பேர் என்னன்னு கேட்டா சதா தான்சிக். நம்ம சவுதி அரேபியாவோட 2023 ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்த்தா ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம். அந்த எக்ஸசைஸ் பேரு அல் முகமது அல் ஹிந்தி. நம்ம சவுதி அரேபியாவோட ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்ணோம். அந்த டிக்ளரேஷனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியத் டிக்ளரேஷன். எந்த ஆண்டு சைன் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா 2010 சைன் பண்ணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் எங்க நம்ம அதிகமா இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யால இம்போர்ட் பண்றோம், ரெண்டாவது ஈராக் இம்போர்ட் பண்றோம், தேர்ட் வந்து சவுதிங்க. 2024 23-24 கணக்குப்படி ஃபர்ஸ்ட் இடம் ரஷ்யா, ரெண்டாவது இடம் வந்து ஈராக், மூணாவது இடம் வந்து சவுதி அரேபியாங்க.
இது வந்து நம்ம இந்தியா பேஸ் பண்ணி. இப்ப சவுதி அரேபியால இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த நாட்டோட 4th லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னருங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு இந்த சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு மேஜர் ஒரு ரிலேஷன்ஸுங்க. ஓகேங்களா, 4th டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை தேடி உங்க ஊரிலங்க. இப்ப நம்ம 2021 டிஎம்கே ஆட்சி பெற்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து எல்லாமே மக்களோட அந்த திட்டங்களோட பெயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட ஒன்றிணைந்த மாதிரியே இருக்குங்க. இப்ப உங்கள் தேடி உங்கள் ஊரில், கள ஆய்வில் முதலமைச்சர், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மள வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த திட்டங்களோட பெயர்லாம் அமைஞ்சிருக்காங்க. சோ உங்களை தேடி உங்கள் ஊரில் இதுலயே நமக்கு வந்து புரிஞ்சிடும் என்ன, அப்ப மக்களை தேடி மக்கள்கிட்டே மக்களோட ஊருக்கே சென்று அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்வாங்க. இதுதான் வந்து இதோட மெயின் எய்ம். இது வந்து என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 நவம்பர் மாசம் 23ஆம் தேதிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023 23ஆம் தேதி நவம்பர் மாசம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து இன்னைக்குங்க ஜனவரி 31 வந்து இன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதோட மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல உயர் அதிகாரி அப்படின்னா, அதாவது நிர்வாக ரீதியா உயர் அதிகாரினா நம்ம யாரும் சொல்லுவோம், அந்த மாவட்ட ஆட்சியர் தான் சொல்லுவாங்களா. அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாதமும் அந்த மாதத்தோட இறுதி புதன்கிழமைங்க. சோ இப்ப இன்னைக்கு ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை. அப்ப இந்த இறுதி புதன்கிழமை அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்க மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை சூஸ் பண்ணி அந்த கிராமத்துக்கு நேரடியாக சென்று அங்க இருக்க மக்களுக்கிட்ட எல்லாம் உரையாடி அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அதெல்லாம் கேட்டறிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த நலத்திட்டங்களை வந்து செஞ்சு வைப்பாருங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில். ஓகேங்களா, இது மாதிரி ரீசெண்டா இது வந்து இப்ப ஜனவரிங்களா, இப்ப போன மாசம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி வந்து ஒரு திட்டம் வந்து கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டங்க. ஓகேங்களா, சோ இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா இது எல்லாத்தோட மெயின் பேஸை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கல ஆய்வில் முதல்வரா இருக்கட்டும், இப்ப மக்களை தேடி முதல்வரா இருக்கட்டும், அண்ட் தென் உங்களை தேடி உங்கள் ஊரில், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களோட குறைகளை வந்து நம்ம நிவர்த்தி செய்யணும். சோ அது டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல வந்து பண்ணணும் அப்படிங்கறத இந்த திட்டத்தோட மெயின் எய்மா இருக்குங்க. ஓகேங்களா, அண்ட் தென் 5th டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்டிர்ஸ் டே, அதாவது தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுசரிக்கிறோம். இதை வந்து யாரோட நினைவு நாளை வந்து நம்ம தியாகிகள் தினமா அனுசரிக்கிறோம் ஜனவரி 30 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மகாத்மா காந்தியோட நினைவு தினத்தை தான் வந்து நாம தியாகிகள் தினமா அனுசரிக்கிறோங்க. ஓகேங்களா, இப்ப இதை வந்து இன்னொரு டேவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஹித் திவாஸ், அதாவது மார்டிர்ஸ் டே அப்படின்னு கேட்டாலும் ஜனவரி 30 காந்தியோட நினைவு நாளுங்க. அதே மாதிரி ஷாஹித் திவாஸ் அப்படின்னு கேட்டாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 30 காந்தியோட நினைவாளர் தான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, மகாத்மா காந்தி அப்படிங்கிறப்ப அவரோட பேஸா ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துருவாங்க. மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா எம்.கே. காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் என்னைக்கு பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1869 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிறக்கிறாருங்களா. சோ அந்த அக்டோபர் 2 வந்து நம்ம என்ன தினமா அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். அவரோட நினைவு நாளை என்னவா அனுசரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்டிர்ஸ் டே, அதர்வைஸ் ஷாஹித் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா, இவர் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அழைச்சாங்க, காந்தி வந்து அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுங்க. ஓகேங்களா, இது அடிக்கடி கேள்வி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தியோட பொலிட்டிக்கல் மென்டர் யார், அரசியல் குரு எப்படி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கோபால கிருஷ்ண கோகலேங்க. சோ இதுவும் அடிக்கடி கேள்வியில கேட்பாங்க. சோ ஜனவரி 30 வந்து நம்ம என்னவா அனுசரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகிகள் தினமா அனுசரிக்கிறோம். யாரோட நினைவு நாள தியாகிகள் தினமா அனுசரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட நினைவு நாள தான் தியாகிகள் தினமா அனுசரிக்கிறோம். சோ இது அதர்வைஸ் ஆல்சோ கால்ட் ஷாஹித் திவாஸ்னு சொல்லுவாங்க. எம்.கே. காந்தி அப்படிங்கிறது வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் வந்து 1869 குஜராத் மாநிலத்துல அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வந்து பிறந்தாரு. சோ அந்த அக்டோபர் 2ஆம் தேதியை வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் சொல்றோம். சோ இவர் தான் நாட்டோட ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யார் கூப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து கூப்பிட்டுருப்பாரு. இவரோட அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலேங்க. வேற என்ன இவரை பேஸ் பண்ணி இப்ப 2 டே பாத்துட்டோங்களா, என்ன பாத்துட்டோம், அக்டோபர் 2 பாத்துட்டோம், ஜனவரி 30 பாத்துட்டோம். இன்னொரு டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவாசி பாரதி திவாஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கால அவர் முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இந்தியா ரிட்டர்ன் வந்து என்னைக்கு ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி வந்திருப்பாருங்க. அந்த நாளை வந்து என்னவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவாசா வந்து செலிப்ரேட் பண்றோம். 6th டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராந்தம் கல்வெட்டுகள். கிராந்தம் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து எழுதுறதுக்காக இந்த கிராந்தம் கல்வெட்டுகள் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டை வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து உபயோகப்படுத்தினாங்க. ஓகேங்களா, இது ஏன் நீங்க ரீசெண்டா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராந்தம் கல்வெட்டுகள் அப்படிப்பட்ட
நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு கிராந்தம் கல்வெட்டு ரீசெண்டா இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமா கண்டறியப்பட்டுள்ளது. எங்க கண்டறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கேயத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதோட அதாவது இப்ப நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்ல ஒரு தனி டாபிக்கே இருக்கு. சோ ரீசெண்டா இது வந்து முக்கியமான கரண்ட் அஃபேருங்க. ரீசெண்டா வந்து தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல கிராந்தம் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கேயத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. சோ இப்போ இதுதான் வந்து அந்த கிராந்தம் கல்வெட்டுகள். இது வந்து பாத்தீங்கன்னா 220 ஹைட்டும் 50 சென்டிமீட்டர் பிரெத்தும் இருக்கிற ஒரு கல்வெட்டுங்கள். ஓகேங்களா, இது மெயினா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராந்தம் கல்வெட்டு வந்து சமீபத்துல வந்து எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா திருப்பூர் மாவட்டம் நம்ம காங்கேயத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டுடலாங்க. அந்த 7th டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபா ஸ்கீம். லாபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகு பானா ஜத்ய திரபிய கிரியா அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷன். லாபா ஸ்கீம் அப்படிங்கறத யார் லான்ச் பண்ணாங்க, எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு மாநிலத்திலையும், மாநிலம் மட்டும் இல்லைங்க, ஒரு ஹோல் கண்ட்ரியை நம்ம நாட்டை எடுத்துட்டாலும் சரி, பழங்குடியினர் மக்களை வந்து அவங்க பொருளாதார ரீதியா வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கு எண்ணற்ற திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்களா. அதே மாதிரி மாநிலங்களும் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாநிலத்துல அந்த மாநிலத்தோட பழங்குடியினர் மக்களை வந்து முன்னேற்றத்திற்காக ஒரு திட்டம் தான் வந்து இந்த லாபா திட்டம் அப்படிங்கிறது. யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த லாபா திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. MFP அப்படிங்கிறது வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ங்க. அதாவது காடுகள்ல விளையக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், அந்த பொருட்களை வித்து பொருளாதாரம் ஈட்டுகின்ற பழங்குடியினர்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி பழங்குடியினருக்கான அந்த மைனர் ஃபாரஸ்ட் அவங்களுக்கான அந்த பொருளுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதாங்க இந்த லாபா ஸ்கீம். ஓகேங்களா, இப்ப லாபா ஸ்கீம் அப்படிங்கறது வந்து எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஒடிசா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணாங்க. இது வந்து எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த மாநிலத்துல இருக்க மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், அதாவது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், சின்ன சின்ன ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு பேஸா ஒரு எய்மா வச்சுதான் இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெப்ரசி டே. லெப்ரசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழுநோய்ங்க. அப்ப உலக தொழுநோய் தினம் வந்து என்னைக்கு படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 30 வந்து உலக தொழுநோய் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. இந்த தொழுநோய் வந்து எந்த பாக்டீரியா, இப்ப ஒரு நோயும் வந்து ஒரு கிருமிகளால வந்து பரவுதுங்களா, அந்த மாதிரி தொழுநோய் வந்து எந்த கிருமிகளால பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் லெப்பரேங்க. ஓகேங்களா, மைக்கோ பாக்டீரியம் லெப்பரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் மூலியமா தான் இந்த தொழுநோய் வந்து பரவுது. இதோட சிம்டம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல, அதோட மெயின் அஃபெக்டிங் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஸ்கின் தாங்க. ஓகேங்களா, நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய ஒரு ஃபங்கஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம கையில அந்த ஏரியால வந்து நமக்கு உணர்ச்சிகள் இருக்காது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைகள், அதாவது கைகள் கால்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பம்ப், அதாவது ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி கிரியேட் ஆகுங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜர், அதாவது நம்ம வெளியே தெரியக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். இன்னும் இதோட ஃபைனல் ஸ்டேஜ்னா எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை அட்டாக் பண்றது, அது மட்டும் இல்லாம நம்மளோட கண்ணுல வந்து இன்ஃபிளமேஷன் கொண்டு வருது. சோ இது மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சிம்டம்ஸ்ங்க. இதே வந்து டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப்லெட்ஸ் மூலியமா, இப்ப வந்து நான் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு லெப்ரசி இருக்கு அப்படின்னா அவங்களோட டிராப்லெட்ஸ், அதாவது க்ளோஸ் கான்டாக்ட் இருக்காங்க அப்படின்னா என்னோட டிராப்லெட்ஸ்ல இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவுங்க. சோ இது வந்து மெயினா எது மூலியமா பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராப்லெட்ஸ் மூலியமா தான் பரவுது. ஓகேங்களா, சோ இப்ப இந்த லெப்ரசியை வந்து தொழுநோயை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் லெவல் WHO வந்து ஒரு டார்கெட் இயர் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவும் வந்து ஒரு ஆண்டை நிர்ணயிச்சிருக்காங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாம், டிபிக்கு வந்து ஒரு இயர் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, மலேரியாக்கு ஒரு இயர் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி லெப்ரசி தொழுநோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு டார்கெட் வந்து இந்தியா கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2027ங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இதை வந்து நம்ம 2027க்குள்ள ஒழிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் முதல்ல இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாஸ் லெப்ரசி அவேர்னஸ் கேம்பெயின். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெப்ரசிய பத்தியான ஒரு விழிப்புணர்வுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெப்ரசி அப்படின்னாலே ஏர்போன் டிசீஸ், அது வந்து ஒருத்தருக்கு இருந்தாலே வந்து இன்னொருத்தருக்கு பரவிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. பட் இது வந்து அப்படிலாம் கிடையாது. அதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. அதான் பாத்தீங்கன்னா
ஸ்பார்ஸ் லெப்ரசி அவேர்னஸ் கேம்பெயினுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டம், அதாவது தேசிய அளவுல தொழுநோயை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. நம்ம இந்தியாவில வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. அவங்க வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிச்சான ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சாங்க லெப்ரசிக்காக. அதோட வேக்சின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மைக்கோபாக்டீரியம் இண்டிகஸ் பிரானிங்க. ஓகேங்களா. சோ உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வேக்சின் என்ன லெப்ரசிக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் இண்டிகஸ் பிரானி. இந்த டெப்போசோன், ரிஃபம்பிசின் அண்ட் குளோபோசைமின் அப்படிங்கிற ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து WHO வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இந்த 3 ட்ரக்கையும் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ 9th டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்டட் ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ், அதாவது தொல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வந்து ஒரு ப்ரொடக்ட் பண்றது, ஒரு பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு திட்டம்ங்க. இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஊரை வந்து ஒரு பழங்கால ஒரு ஊரை வந்து அவங்க வந்து இந்த ப்ரொடக்டட் ஆர்கியாலஜிக்கல் மூவ்மெண்ட்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க, மோனிமெண்ட்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில இருக்க கழுகுமலைங்க. கழுகுமலை ராக்கெட் டெம்பிளுங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில இருக்குங்க. கழுகுமலை ராக்கெட் டெம்பிள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுல சேர்ந்தது. யார் காலத்துல இதை வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துலங்க. ஓகேங்களா. சோ 1971 தமிழ்நாடு பண்டைய மற்றும் வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்கள் மற்றும் எஞ்சியுள்ள விதிகள் அப்படிங்கிற ஒரு விதி கீழே, ரூல்ஸ் கீழே இந்த கழுகுமலையில இருக்க உயரத்துல ஒரு 100 அடி மட்டுங்க, 100 அடி, அதாவது இந்த சிலை தெரியுதுங்களா, இந்த 100 அடியை மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. என்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990ல அறிவிச்சிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க, இப்ப 2024 என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 100 அடி மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த ராக்கெட் டெம்பிளையும் வந்து நம்ம இந்த ப்ரொடக்டட் மானுமெண்ட்ஸ் கீழே, ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப இதுக்கு கீழே அறிவிச்சா இதோட என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரீசெண்டா நிறைய இடத்துல பாருங்க ஒரு மலைகளையும் வெட்டி அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண, அந்த பாறைகளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கா. சோ ஒரு திட்டத்தை வந்து இந்த மாதிரி ஒரு கோயில்களையோ ஒரு பழங்கால சிற்பங்களையோ வந்து இந்த ப்ரொடக்டட் ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் கீழே கொண்டு வந்துட்டா அந்த இடத்துல எந்தவித மைனிங் ஆபரேஷன்ஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத இதோட மெயின் எய்முங்க. ஓகேங்களா. சோ இது 1990லேயே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. பட் வெறும் 100 மீட்டர் ஆன இந்த சிலைகளை மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. இப்ப 2024ல இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம தமிழ்நாடு நியூஸ் வந்து என்னென்ன பார்த்திருக்கோம், அதாவது ப்ரொடக்டட் ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் கீழே ரீசெண்டா எதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கழுகுமலை ராக்கெட் டெம்பிள கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரகந்தம் கல்வெட்டுகள் வந்து எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் தென் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 23, 2023 லான்ச் பண்ணாங்க. அது இம்ப்ளிமெண்ட் என்னைக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 31 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா. தென் 10th டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் டைகருங்க. என்னங்க லாஸ்ட் வீக் என்னன்னோ பிளாக் டைகர்னு சொன்னீங்க, இப்ப கோல்டன் டைகர்னு சொல்றீங்க, கலர் கலரா புலிகள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமாங்க, கலர் கலரா புலிகள் இருக்கு அப்படின்னாலே இது எல்லாமே வேற ஸ்பீசிஸ் கிடையாதுங்க, எல்லாமே ஒரே ஸ்பீசிஸ் தான். எப்படி நம்ம மனிதர்கள் வந்து அவங்களோட உயரம் அவங்களோட நிறம் வந்து வேறுபட்டு இருக்கோ அதே மாதிரி புலிகள் அப்படிங்கிறது ஒண்ணுதாங்க. சோ அவங்களுக்குள்ள இருக்க மரபணு மாற்றங்கள் மூலயமா அவங்க வந்து கருப்பு கலரும் இல்ல இயல்பா வந்து அந்த மெரூன் கலர்ல இல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர்ல இல்ல ஒயிட் கலர்ல அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குங்க. ஓகேங்களா. இப்ப இந்த கோல்டன் டைகர் இன்னைக்கு ஏன் ரீசெண்டா நியூஸ்ல பாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அசாம்ல காசிரங்கா நேஷனல் பார்க், அதாவது தேசிய பூங்கா அப்படிங்கிற ஒண்ணு அசாம்ல இருக்குங்க. அங்கதான் வந்து இந்த கோல்டன் டைகர்ங்கிறது வந்து நிறைய காணப்படும். ஓகேங்களா. இப்ப 2020 கடைசியா பாத்தீங்கன்னா 2020 தான் வந்து இந்த கோல்டன் டைகரை வந்து அங்க இருக்க மாநிலங்கள்ல இருக்க மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப 2021, 22, 23 3 வருஷமா இந்த மாதிரி கோல்டன் டைகரே காணாங்க. ஒருவேளை என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதோட இனம் வந்து அழிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ரீசெண்டா நம்பூர்ல கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு போட்டோகிராஃபருங்க, அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாராயணன் பேரை, நம்பூருக்காரரு, அங்க அசாம் போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு அவர் வந்து போட்டோகிராஃப் எடுத்திருக்காரு. அவரோட போட்டோகிராஃப்ல இந்த கோல்டன் டைகருங்கிறத மாட்டிக்கிச்சுங்க. சோ இப்ப ரீசெண்டா என்ன நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் டைகர் அப்படிங்கிறது வந்து எங்க கண்டறியப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்க காசிரங்கா நேஷனல் பார்க்ல கண்டறியப்படுங்க. ஓகேங்களா.
ஓகே, இப்ப நம்ம கோல்டன் டைகர் அப்படின்னு பாக்குறோம், மரபணு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு சொன்னேன். அப்படிங்கிறப்ப இந்த புலிகள் வந்து தங்க நிறத்துல இருக்கிறது, இது ஒரு சாயல் பார்த்தா கோல்டன் ரெட்டைவர் மாதிரி இருக்குங்க, அதுக்குன்னு கிட்டலாம் போயிடக்கூடாது. சோ தங்க நிறத்துல இருக்கிறதுக்கான அந்த ஜீன் என்ன ஜீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பேண்ட் ஜீனுங்க. சோ நார்மல் புலியில இருந்து இந்த கோல்டன் புலி வந்து தன்னோட நிறத்துல மாறுபாடுகள் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பேண்ட் ஜீன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பாங்களான்னு தெரியல. அதே மாதிரி லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால வந்து பிளாக் டைகர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் பாத்தீங்களா, ஒடிசால வெஸ்ட் பெங்கால பார்த்திருப்போம். சோ அந்த பிளாக் டைகருக்கு வந்து அந்த கருப்பு கலர்ல புலி இருக்கிறதுக்கான ஜீன் என்ன ஜீன் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டோப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிரான்ஸ்மெம்பரேன் அமினோ பெப்டிடேஸ் டியூங்க. ஓகேங்களா, சோ இதெல்லாம் நம்ம பேசிக்குங்க. ஏன்னா நம்ம இப்ப ரீசனா நிறைய பாத்துறோம், நார்மல் புலின்னு பாக்குறோம், பிளாக் புலின்னு பாக்குறோம், ஒயிட் டைகர்னு பாக்குறோம், கோல்டன் டைகர்னு பாக்குறோம். சோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன ஜீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கோல்டன் டைகருக்கான ஜீன் வந்து ஒயிட் பேண்ட், லாஸ்ட் வீக் பார்த்த நம்ம பிளாக் டைகருக்கான ஜீன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மெம்பரேன் அமினோ பெப்டிடேஸ் டியூங்க. ஓகேங்களா, சோ ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைபவ் ஸ்கீம். வைபவ் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து 2023 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்ப ஆராய்ச்சியில வந்து ஒரு மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. யாருன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு செலக்டடா ஒரு 75 ஃபெலோஷிப், அதாவது 75 நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெலோஷிப், அதாவது ஸ்டைஃபன் கொடுங்க. ஃபெலோஷிப்னா ஸ்டைஃபனுங்க, மாசம் மாசம் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்கும். ஒரு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன திட்டங்கள் அப்படின்னா, நீங்க வந்து எந்த எந்த ஃபீல்டு வேணாலும், அதாவது ஸ்டெம்னு சொல்லி சொல்லுவாங்க, STEMM, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மெடிசன். ஓகேங்களா, ஸ்டெம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்கு, இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே சயின்டிபிக், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மெடிசன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட், இந்த துறைகளுக்கு கீழே நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அந்த ரிசர்ச்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல இந்தியாவுக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்ங்க. இந்த திட்டம் எந்த என்னைக்கு லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 வருஷமே லான்ச் பண்ணிருப்பாங்க. அப்ப எதுக்கு நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கான நான் சொல்லியிருக்கேன்ல 75 ஃபெலோஷிப் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சோ இந்த திட்டத்துக்கான 75 ஃபெலோஷிப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து எவ்வளவு ஊதியம் கொடுப்பாங்க, ஸ்டைஃபன் எவ்வளவு, ஃபெலோஷிப் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லட்சங்க ஒரு மாசத்துக்குங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு நபருக்கு 4 லட்சம் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸோட கான்ட்ரிபியூட் வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அது இதுல ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்ன கண்டிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து நம்ம இந்தியா, அதாவது நம்ம இந்த 75 பேருங்கிறது வந்து இந்தியா பர்சன் மட்டும் கிடையாதுங்க, ஃபாரின் பர்சனாலிட்டிஸும் இருப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்தியாவில இப்ப நம்ம ஒரு ரினவுட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்ல கம்ப்ளீட் பண்ணணுங்க. மினிமம் ஒரு வருஷத்துல 3 months ஆகுது அவங்க வந்து இந்தியாவில இருக்கணும். இப்ப இந்த 75 பேர் இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட், இப்ப ஒரு மெடிசன் கீழே ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியாவில ஒரு வருஷம் இருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துல 3 வருஷத்துல ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமாச்சு அவங்க வந்து இந்தியாவில வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கணுங்க. ஓகேங்களா, சோ வைபவ் ஃபெலோஷிப் ஸ்கீம், வைபவ் ஸ்கீம்னால என்ன, இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸை என்கரேஜ் பண்றதுக்காக இந்தியன் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கறது வந்து அதாங்க, ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க, 75 நபர் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்கு கீழே கொடுக்குறாங்கன்னு மெயினுங்க ஸ்டெம். ஸோ ஸ்டெம்மோட அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். இப்போ எக்ஸாம்ல ரீசெண்டா எக்ஸாம்ல வந்து அப்ரிவேஷன் எல்லாம் கேட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டெம் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மெடிசனுங்க. ஓகேங்களா, தேங்க்யூங்க.